முதல் விஷயம் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எஜிடேஷன்லாம் காணாம போயிடும். சம்திங் எக்ஸ்ட்ராடினரி உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இருப்பு உங்களுக்கே ரசிப்பதாகவும் ருசிப்பதாகவும் இருக்கும். ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருக்கிறதே, இந்த டிவைஸை நோண்டிட்டு இல்லாம, இந்த அன்எண்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல உங்களை செலுத்தாம, உங்களுக்குள்ள உங்களோட நீங்க உட்கார்ந்து இருக்கிறதே அவ்வளவு ரம்யமா இருக்க துவங்குங்க. தன்னோடு தான் அமர்தல் அப்படிங்கிற தன்மையே, that is what is celebrating being human. Celebrate being a human. You don't need anything else to celebrate. The presence, clarity, inner luminosity, இதெல்லாம் லாஜிக்கால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சமாதி பழகும் போதுதான் அது பரமசிவ உதயம், பரம்பொருளின் உதயம், அப்படி ஃப்ரெஷ்ஷான சூரிய உதயம் மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்ல, ரைட்டான பீப்புள், ரைட்டான ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டான நபர்கள், ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட்டான பாசிபிலிட்டிஸ், ரைட்டான சூழ்நிலைங்க, இது எல்லாம் அந்த சின்க்ரனிசிட்டியோட அழகாக ப்ளூம் ஆக ஆரம்பிக்குங்க. சின்க்ரனிசிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மழைக்கு பிறகு மலர்கள் எப்படி பூக்குதோ அந்த மாதிரி கட 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 கடன் வாழ்க்கையில பூக்க ஆரம்பிச்சிடும். சமாதி பழகுதல் ஒன்றினால் மட்டும் இது அத்தனையும் நிகழும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. சமாதி பழகுக. என்ன ஆனாங்கய்யா, உங்களை அறியாமலே உங்களை தாண்டிய ஒரு உணர்வு உங்களை கைட் பண்ணுதுங்கிற ஒரு பெரிய ரெஸ்ட்ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துருங்கய்யா. ஆஹா, நம்மை விட பேரறிவும் பெருங்கருணையும் உடைய ஒரு சக்தி நம்மை இனிமையாக வழி நடத்துகிறதுன்னு புரிஞ்சதுன்னா முடிஞ்சது.